மகா என்ன பண்றாங்க, அந்த சூர்யா எழுதின அந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் இவ்வளோ நாள் நடிச்சிருந்தாரு இந்த தாத்தாக்காக. உண்மையான அன்பு இல்லையா? அப்போ என் மேல பாசம் வராதா அவருக்கு? என்ன பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து வெளிய போயிடுறாங்க. அடுத்து இங்க மகா காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிதவிச்சு போறாங்க. சூர்யா எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. ஆனா மகா காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா கோடீஸ்வரி என் பொண்ணு எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி எங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னோனே, என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வீட்ல உள்ளவங்க தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நாங்க எதுவும் சொல்லல அப்படின்னோனே, இல்ல அவ பொண்டாட்டியாவும் இவரு ஏத்துக்கல. அதே டைம்ல மருமகளாவும் நீங்க ஏத்துக்கல. அவ என்னதான் பண்ணுவா? வெறுத்து போய் தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அவங்க அப்பாவும் மனசு கஷ்டப்படுறாரு. மகாவோட அப்பாவும். அடுத்து மகா கால் போன போக்குல போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதே மனசுல ஓடிட்டுருக்கு. போற வழியில நெறைய வண்டியெல்லாம் வருது. அதுல கூட அப்படியே தெரியாம போயிட்டே இருக்காங்க. எல்லாம் திட்டிட்டு போறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, மகா நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல போய் நேரா உட்கார்றாங்க. அந்த சாமிய பார்த்துக்கிட்டே இருக்காங்க முறைச்சு. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயங்கள் எதையுமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்க மகா காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அவங்க தாத்தா, பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி கோயில் குருக்கள், இந்த மாரி மகா இங்க தான் இருக்காங்க உங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு, அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. உடனே கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு மகாவ பார்க்குறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ண? அப்படின்னோனே, உடனே அந்த சீட்ட எடுத்து மகா குடுக்குறாங்க. அத பார்த்து தாத்தா, பாட்டி அதிர்ச்சி அடையறாங்க. என்னம்மா இது? அப்படின்னோனே, என்கிட்ட கேட்குறீங்க, உங்க பேரன்கிட்ட போய் கேளுங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தான் அழகா வெட்ட வெளிச்சமா எழுதிட்டாரே. கடவுள்கிட்டயே சொல்லிட்டாரே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரும்மா, அவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல எழுதியிருப்பான். உண்மையிலேயே அவன் மனசுல நீ இருக்கம்மா. அது அவனுக்கே முதல்ல அது புரியல. புரிஞ்சா தானம்மா அவன் இது மாரி பண்ணுவான். அவருக்கு புரியாத விஷயத்த நான் என்ன பண்ண முடியும்? நீ தாம்மா புரிய வைக்கணும். நான் எப்படிங்க புரிய வைக்க முடியும்? எவ்வளோ நாள் சொல்லுங்க நீங்களே. 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் எவ்வளோ நாள் நான் இருக்கணும்? அவருக்காக சொல்லுங்க அப்படின்னோனே, அது தெரியல இல்லையா? உங்களுக்கே தெரியல இல்லையா? அப்போ எனக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் மனசுல நான் இல்ல. அவர் பொண்டாட்டியா என்ன நினைக்கல. அப்படின்னும்போது அந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இல்லம்மா சொன்னா கேளு. மருமக இந்த மாரி வீட்ட விட்டு வரக்கூடாதும்மா. இங்க பாருங்க, மருமக இந்த வீட்ட விட்டு வரக்கூடாது தான். ஆனா வந்துட்டேனே, நான் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை எவ்வளோ மோசமா போயிட்டுருக்கு. நீங்களே பாருங்க. நான் எல்லாருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து என் வாழ்க்கைய நான் தொலைச்சுட்டேன். எனக்காக நான் வாழவே வாழல. அவர் என்னை ஏத்துக்கவே போறதில்ல கடைசி வரைக்கும். பொண்டாட்டியே ஏத்துக்காத மனுஷன் கூட எதுக்காக நான் வாழணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வீட்ல நான் என்னவா வாழணும்? மருமகளா வாழணுமா? இல்ல மகளா வாழணுமா? நான் என்னவா வாழணும்? நீங்களே சொல்லுங்க. அவரு பொண்டாட்டின்ற அந்தஸ்தோட தானே அந்த வீட்ல நான் வாழ முடியும். அப்பதானே எல்லாரும் என்ன மதிப்பாங்க. அவரு என்ன பொண்டாட்டிய ஏத்துக்கினா தானே எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. நீங்களே சொல்லுங்க அப்படின்னோனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மகா. சூர்யா உன்னை நேசிக்கிறான். ஆனா அத வெளிப்படையா அவன் சொல்லல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பயப்படுறான். சரிங்க, அவங்க அம்மாவுக்கு பயந்து நான் அங்கேயே இருந்துட்டு போட்டோம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். போதுங்க, என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உன்னை தாத்தா பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பரிதவிச்சு போறாங்க. இங்க சூர்யா எல்லா இடமும் தேடிட்டு கடைசியா மகா இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ற? வரப்போறியா இப்ப இல்லையா? அப்படின்னோனே, நான் வர முடியாது அப்படின்னு சொல்றோன்னே அதிர்ச்சி அடையில. எதுக்காக வர முடியாதுன்னு? இல்லடா வேண்டிக்கினாலா அதான் இங்க இருப்பா. அதெல்லாம் தெரியாது. இங்க பாரு, என்னாலலாம் நீ இல்லாம இருக்க முடியாது. அங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? முதல்ல கிளம்பி வா. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா உன்ன? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உனக்கு எதுவும் ஆவலல்ல அப்படின்னோனே, எனக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் மகா. ப்ளீஸ் இந்த மாரிலாம் பண்ணாத மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிக்கிறாரு. மகாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவரு இவ்ளோ பாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு, பாத்தியாம்மா என் பேரன? அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க. உடனே இங்க பாருங்க, எதுக்காக என்ன தேடணும்? தேடாம என்ன பண்றது? நீ இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் தவிப்பேன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இது ஒரு முடிவு.